பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக, தமிழக பாஜக நடத்தும் திருமணி கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மாவட்ட தலைவர் திரு சுந்தரம் அவர்களே, இந்த மும்மொழி கொள்கையை ஆதரித்து இந்த திருமணி கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஆற்றல் மிகு, அறிவு மிகு எனது அருமை நண்பர் மாநில ஓபிசியுடைய பொதுச் செயலாளர் திரு திருநாக்கவரசு அவர்களே, மற்றும் இந்த திருமணி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மேடை முன் அமர்ந்திருக்கும் தலைவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ரொம்ப நேரம் பேச போதில்லை, 5 நிமிஷம் தான். கடந்த ஒரு மாசமா தான் இந்த மும்மொழி கொள்கை மேட்டர் சூடு பிடிச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? அதாவது இந்த மும்மொழி கொள்கை என்னன்னே தெரியாம இந்திய திணிக்கிறாங்க, இந்திய திணிக்கிறாங்க, இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இந்திய திணிக்கிறதுனா என்ன? உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, எப்பா நீ ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும், 3வது மொழி அதை படிக்கக்கூடாதுப்பா அப்படி சொன்னாலும் திணிக்கிறது அர்த்தம். அது பற்றி கொஞ்சம் கூட அந்த புக்கில் என்ன படிச்சிருக்கு கூட படிக்க தெரியாத நிறைய பேர் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி புக் எடுத்து படிங்க, அந்த மும்மொழி கொள்கையில என்ன இருக்குன்னு படிங்க. எங்கேயாச்சும் அதுல ஹிந்தி தான் நீங்க படிக்கணும் 3வது மொழியா அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கா? ஒரு வாட்டி படிங்க. இங்க நீங்க பக்கத்துல எல்லாருமே வண்டியில போறவங்க, இந்த பக்கம் கடை வச்சிருக்கிறவங்க, SS சிக்கன் சென்டர் இருக்கிறவங்க, பூர்வீகால இருக்கிறவங்க, ஆண்டவர் ஸ்டோர்ஸ், சிங்கப்பூர் ஸ்டோர், எல்லாருமே கவனம் கொடுத்து கேளுங்க. பைக்ல போறவங்க கூட கவனம் கொடுத்து கேளுங்க. நீங்க கேட்க வேண்டியது, உங்களுடைய பசங்க அறிவாற்றல் வரக்கூடாதா? திமுக இருக்கிற அனைத்து அமைச்சர்கள், அனைத்து நிர்வாகிகள், டாப் லெவல்ல உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து எல்லாருமே உடைய பசங்களும் அவங்க நடத்துற கல்விக்கூடங்கள்லயும் 3வது மொழியை கண்டிப்பா படிச்சே ஆகணும்னு சொல்லி எழுதி சைன் வாங்கிட்டு அதுக்கும் அப்ளிகேஷன் தனியாவே கொடுக்குறாங்க. அது மட்டும் நியாயமா? ரீசெண்டா சொன்னார் அண்ணாமலை என்ன, எங்களுக்கு கூட தெரியல அந்த விஷயம். அவ்வளவு டேட்டா புள்ளி விவரத்தோட அவர் எடுக்கிறார், மக்களுக்கு அறிவுபூர்வமா புரியணும்னு சொல்லி எடுக்கிறார். விஜய் வித்யாசிரம் இங்க யாரும் தெரியுமா? விஜய் வித்யாசிரம் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு நடிகர் விஜய். இதுக்கு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மும்மொழி கொள்கை எதிரானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இந்த திருமணி கூட்டங்களை தமிழகம் முழுவதும் நம்மளுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய மண்டல்கள் பாத்தீங்கன்னா 1230 மண்டல் இருக்கு, 31 மண்டல் இருக்கு. அனைத்து மண்டலங்களிலுமே ஒரு திருமணி கூட்டம் போட்டு மக்களுக்கு எங்க அதிகமா புழங்குறாங்களோ அங்க எடுத்து சொல்லுங்க. மக்கள் கிட்ட போச்சுனாவே போதும், திமுக பொய் பிரச்சாரம் இல்லாம தவிடுபடி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேண்டுகோளுக்கு இணங்க நாம எல்லா மாவட்டத்திலையுமே திருமணி கூட்டம் போட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த மும்மொழி கொள்கை பத்தி நாம அடுத்தடுத்த கட்டமா ஒரு பப்ளிக் கிட்டமே கொண்டு போய் சேர்க்கணும். எங்கமே இந்திய திணிக்கல, நாங்க இந்திய திணிக்கிறோம் எங்களை பேர் சொல்றீங்க தெரியுங்களா? எங்களை விட அதிகமா நீங்க தான் இந்திய பத்தி பேசுறீங்க. இந்தி திணிப்பு, இந்திய பத்தி பேசுற விஷயமே நீங்க தான். நாம சொல்றது 3வது ஒரு மொழி, அது மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடாவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், அது அவங்க இஷ்டம். இதுக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் டிவைட் பண்றீங்க? அந்த மொழி பிரச்சனை பத்தி பேச எப்பவுமே திமுக எப்பயாச்சும் அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க, அவங்களால அங்க மக்கள் கிட்ட கொஞ்சம் செல்வா கம்மியாகுதுன்னா இந்த மொழி பிரச்சனை எடுத்துப்பாங்க. இவரு காலத்துல இல்ல, எங்க அப்பா காலத்துல அப்படிதான். சோ நம்ம ஒரு விஷயத்த பப்ளிக் கிட்ட எல்லார்கிட்டயுமே, இந்த கடையில இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டயுமே நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம முன்னாடி உட்காந்து நிர்வாகியா இருக்கலாம், ஆனா இது பார்க்க வேண்டியவங்க பப்ளிக் தான். ஸோ மற்ற இடத்துல நம்ம திருமணி கூட்டம் நடத்தணும். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இதை விட அழகா
புள்ளி விவரத்தோட இந்த மும்மொழி கொள்கையை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நான் அதிக டைம் எடுத்து விரும்பல. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.